ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, சற்று வயதானவங்க, இடுப்பு தசை அதிகமாக இருக்குது, இடுப்பு வலி அதிகமாக இருக்கின்றது. ஸோ நடக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இடுப்பு தசைகளை குறைக்கணும், அதே மாதிரி இடுப்பு வலி இல்லாமல் இருக்கணும். பொதுவாகவே நம்ம இறைவன் நம்ம உடலை படைக்கும் பொழுது சரியாக அழகாக படைத்திருக்கிறார். நம்ம வளர்ந்து வர வர நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய உணவு முறைகள், இதில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், மனதில் ஏற்பட்ட அழுத்தங்கள், இவையெல்லாம் தான் அந்த தசை அதிகமாக ஆறதுக்கு காரணம். முதல் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உணவுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மன கவலை, மன டென்ஷன், டிப்ரெஷன் இருக்கும் பொழுது சுரப்பிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. இந்த நாளமில்லா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு உடல் பருமனை கொடுக்கின்றது. அப்போ நம்ம உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும், இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையில் சின்ன மாற்றங்கள் இருந்திருக்கலாம். இப்பொழுது முதல் நீங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக இடுப்பு தசைகள் நமக்கு இது ஒரு நாளில் இன்றைக்கு பண்ணி நாளைக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உடம்புல நிறைய கழிவுகள் வச்சுருக்கோம். அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போகணுன்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ அந்த டயத்து வரைக்கும் எனக்கு பொறுமை வேணும். ஒரு நாளைக்கு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிதானமாக சொல்லிக் கொடுக்க பயிற்சி முத்திரைகளையும் பண்ணுங்கள், அந்த யோகத்தையும் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அடிக்கடி கூறுவது தான், சாப்பிடுவது எளிமையான சாப்பாடு, சாத்வீகமான உணவு, நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கம், இரவு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு இந்த பயிற்சிகளை சூரிய ஒளி மேலே படுற மாதிரி காலையில் 6 to 6:30 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்ம மனதில் ஏற்படுகின்ற மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த சுரப்பிகள் இயங்கும் தன்மை சரியாக இருக்கும். உடல் நன்றாக இருக்கணும் அப்படின்னா அந்த உடலையுடைய இயக்குவது உயிர். அந்த உயிருக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு இயங்குவது மனம். ஸோ மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் பாசிட்டிவ் தாட். இன்றைக்கு நான் அந்த பயிற்சியை எடுக்கிறேன், நிச்சயமாக எனக்கு இந்த பயிற்சியின் மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஒரே எண்ணத்தோடு அந்த நம்ம சொல்லிக் கொடுக்க பயிற்சியை நீங்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. 3 மாதம் 6 மாதம் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடுறோம். இடுப்பு தசைகள், உடலில் எந்த பகுதியில் தசைகள் அதிகமாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில்லை கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டு. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மேத்தில் கட்டை விரல். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times.
நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஓவர் ஃபேட் உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. இடுப்பு தசை அதிகமாக உள்ளவங்க 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கோமுக பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க, முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க, இடது கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. மூச்செளி விட்டு கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கால் மாற்றிக்கோங்க. இடது கால் மடிச்சுக்கோங்க, வலது கால் நேராக வச்சுக்கோங்க. 2 கையினால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ஒரு ஹிப் ரைசிங் பண்ண போகிறோம். 2 கால் மடிச்சுக்கோங்க, கை சைடில் வச்சுக்கோங்க. ஹிப் மட்டும் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ விபரீத தண்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க, மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேயர்களே, நம்ம இன்றைக்கு பார்த்தது 2 விதத்தில். ரொம்ப வயசானவங்க இந்த ஆசனங்கள் முயற்சி பண்ண வேண்டாம், முதிரைகள் மட்டும் பண்ணுங்கள். இடுப்பு தசை அதிகமாக இருக்கிறவங்க முதிரைகள் மட்டும் நம்பிக்கையோடு 5 நிமிஷம் காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த மாதிரி இடுப்பு தசை அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் நிதானமாக இந்த ஆசனங்களையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் நல்லாக இருக்கலாம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, 8th 10th 12th படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிம்மாக இருக்கிறோம். இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வயது ஆகும் பொழுது உங்களுக்கு இடுப்பு தசை அதிகமாகுவது, அதை சார்ந்த இடுப்பு எலும்பு தேய்மானம், இடுப்பு வலி அந்த மாதிரி நிலை வராது. உடலில் சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ நம்ம சுகாசனத்தில் மீண்டும் இந்த சூரிய முதிரை பார்க்குறோம். வயதானவர்கள் இந்த முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணாலே போகிறோம். நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். வயதானவர்களுக்கு இடுப்பு தசை அதிகமாக இருக்குது. அவங்க இதை ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க அந்த முதிரையை பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே வரண முத்திரை. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்து பிராண முத்திரை. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு அதை நம்ம இந்த பயிற்சியின் மூலமாக, உணவின் மூலமாக தான் பெற முடியும்.
ரொம்ப அப்நார்மல் போனதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுவதற்கு இப்பொழுதே இதை பார்க்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இப்போ தான் சார் எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு, இடுப்பு தசைகளில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அழகாக அந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சூரியனை பார்த்து 6 to 6:30க்குள்ளே பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சியை பண்ணிட்டீங்கன்னா அந்த வயசில் இருக்கக்கூடிய இந்த தசை கட்டுப்பாடு கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஏற்கனவே கூறியது போல் பெண்களை பொறுத்தப்பட்டவங்க மாதுளம்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான். இதை உணவில் எடுத்துக்கொண்டு ஆயில் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த பயிற்சியும் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா இடுப்பு தசைகள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்போ வயதானவர்களுக்கு இடுப்பு தசை அதிகமாக இருக்கிறனால இடுப்பு பகுதியில் ஒரு பெயின் இருக்கும். அவங்க அந்த அனுசாசன முதிரை இதை நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் பிரீத்திங். இந்த முதிரையை காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் 15 நாட்களுக்கு ஒரு முறை இரவு சாப்பாடு ஒரே ஒரு நேரத்தில் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு பழம் மட்டும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க 15 டேஸ்க்கு ஒருக்க. அப்புறம் கிராஜுவலாக வாரத்துக்கு ஒரு நாள் இரவு சாப்பாடு மட்டும் ஏதாவது ஒரு பழம், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், ஏதாவது ஒரு பழம் மட்டும் சாப்பிடணும். அது என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பு கட்டிகள் எந்த பகுதியில் அதிக கொழுப்பு தசைகள் இருக்கின்றதோ அதை கிராஜுவலாக வெளியேற்றுவதற்கு சரியாயிடும். மாதத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு நாளில் காலை மாலை 2 வேளையுமே வாட்டர் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. வெறும் வாட்டர் மட்டும், காலை சாப்பாடு நல்ல சுத்தமான வாட்டர், இரவு சாப்பாடு சுத்தமான வாட்டர், மதியம் மட்டும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம். இது மாதத்துக்கு ஒரு நாள். இந்த மாதிரி பயிற்சி பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும், சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையும் கிடைக்கும். ஸோ இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நமக்கு உடல் நன்றாக இருந்தாலும் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதிக இடுப்பு தசை பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.